இப்போ உன் மனசுலயும் மகிழ்னி தானே இருக்கா. இருந்தாலும் ஆனா நீ எதனால இத சொல்றதுக்கு தயங்குற? அத சொன்னா நான் எதுவும் ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? சேச்சே, என் மனசுல அப்படிலாம் எதுவும் இல்ல மதி. நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. இல்ல ஆதி, நீ உன் மனசுல இருக்கிறத மறைக்கிற. அது உன் முகத்துல நல்லாவே தெரியுது ஆதி. இங்க பாரு ஆதி, மகிழ்ச்சி மேல உனக்கு முழு உரிமை இருக்கு. ஏன்னா நீங்க 2 பேரும் ஒருத்தர் உண்மையாவே லவ் பண்ணிருக்கீங்க. நீ அவளை எப்ப வேணாலும் ஏத்துக்கலாம். மதி ப்ளீஸ் மதி. ஆதி, மகிழ்ச்சிக்கு கேன்சர் இருந்தாலும் பரவாயில்ல, நீ அவ கூட வாழ்ந்தா அவளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். மகள் உயிரோட இருக்க மாட்டான்னு அவ நினைக்கிறா. ஆனா அவளுக்கு எதுவும் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே அவ நினைக்கிறது நடந்தாலும் அவ இருக்கிற கொஞ்ச நாளாவது உன் கூட வாழ்ந்தா அந்த சந்தோஷத்திலே அவ நோய் குணமாறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அவளுக்கு பெரிய ஹாஸ்பிடல்ல கொடுக்க போற ட்ரீட்மெண்ட்டை விட இதுதான் பெரிய ட்ரீட்மெண்டா நான் நினைக்கிறேன் ஆதி. என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? ஆதி உன் புருஷன். அவன் உன் கழுத்துல எல்லார் முன்னாடியும் தாலி கட்டி உன்னை மனைவியா ஏத்துட்டு இருக்கான். அப்படி இருக்கிறப்போ அவன் எப்படி என் கூட வாழ முடியும்? இது எந்த மாதிரி மென்டாலிட்டி மதி? நினைச்சா சேர்ந்துக்கிறதுக்கும் நினைச்சா விலகி போறதுக்கும் கணவன் மனைவி உறவு ஏதோ ஒரு டெம்பரரி ஜாப்னு நினைச்சியா? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உறுதியா இருக்கிறது தான் கணவன் மனைவி உறவு. அத பிரிக்கிறதுக்கு உலகத்துல எந்த காரணமும் இருக்க முடியாது. அதே மாதிரிதான் காதலுங்கிறது டெம்பரவரியான உறவு கிடையாது மகள். அதையும் நினைச்ச உடனே தூக்கி போட முடியாது. அதை எந்த சக்தியாலையும் பிரிக்கவும் முடியாது. அது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இருக்கலாம் மதி, ஆனா காதலா கல்யாணமானு வரும்போது மனசுல இருக்கிற காதலை விட்டு கொடுத்துட முடியும். ஆனா பல பேர் முன்னாடி நடந்த கல்யாணத்தை விட்டு கொடுக்க முடியாது.